tutorial we are going to see about DNA and RNA, their structure, what they are made up of. So what do you mean by DNA? You can see here the deoxyribonucleic acid, and RNA means ribonucleic acid. So DNA as well as RNA, both are made up of some essential components. They are called as, first thing is nitrogen bases, and second thing is pentose sugar, and then phosphate group. So about these three components I will be explaining very detailedly in this session. So why we had discussed about this? So why we had discussed means actually in the molecular basis of inheritance, that is from one generation to another generation, the characters are transmitted only through the genes. The genes are present in the DNA. So for that we should know how the DNA is, what it is made up of. Only for that purpose we are going to study this DNA as well as RNA. Now we can go into the structure of DNA and their components. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா about nitrogen bases. So நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, DNA is made up of what அப்படினு சொல்லியிருந்தேன் அப்படினா டோட்டலா 3 components இருக்கும். DNA எடுத்துட்டீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர்ல you will be having 3 components. அதுல first one என்னன்னு பாத்தீங்கன்னா nitrogen bases, and then sugar will be there. அதுக்கு அப்புறம் என்ன இருக்கும் உங்களுக்கு அப்படினா phosphate group இருக்கும். அதுல first என்னன்னா nitrogen bases பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். So nitrogen base எடுத்துக்கிட்டீங்க அப்படினா you will be having two types. ஒன்னு என்னன்னா it is called as purines, another one என்ன சொல்லுவோம்னா pyrimidines அப்படினு சொல்லுவாங்க. So purinesல will be having only two, ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு purineல இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா adenine, அது நம்ம ஷார்ட்டா எப்படி சொல்லலாம்னா A, as well as guanine எப்படி சொல்லலாம் அப்படினா G அப்படினு சொல்லுவோம். அன்னு பாத்தீங்கன்னா pyrimidines-ல உங்களுக்கு 3 are there. சைட்டோசின், தைமின், யுராசில், மூணு இருக்கு. இதுல என்ன வித்தியாசம் அப்படினு பாத்தீங்க அப்படினா DNA-ல உங்களுக்கு தைமின் அப்படிங்கிற நைட்ரஜன் பேஸ் இருக்கும், ஆனா இது RNA-ல உங்களுக்கு இருக்காது. ஆனா யுராசில் அப்படிங்கிறது RNA-ல மட்டும் இருக்கும், DNA-ல இருக்காது. அப்ப இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படினு பாத்தீங்க அப்படினா எவல்யூஷன் ஆனப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஃபார்ம் ஆனிச்சு அப்படினா RNA தான் ஃபார்ம் ஆனிச்சு. RNA ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் நிறைய வருஷங்களுக்கு அப்புறமா என்னாச்சு இந்த RNA வந்து DNA-வா எவால்வ் ஆனிச்சு. ஸோ இந்த யுராசில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி ரியாக்டிவ் ஃபார்ம், ஈஸியாக வந்து வேறு சப்ஸ்டன்சஸ் கூட ஈஸியாக ரியாக்ட் பண்ணுறதுனால அது ஸ்டெபிலிட்டி வந்து பெருசாக இருக்காது. வேற தைமின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ DNA இஸ் மோர் ஸ்டேபிள் தென் RNA. அது என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் வந்து சுகர், another one ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த யுராசில். ஸோ யுராசில் வந்து எங்கே இருக்கும், RNA-ல மட்டும்தான் இருக்கும், DNA-ல இருக்காது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பியூரின் சொல்லியிருக்கேன், பிரமிடின் சொல்லியிருக்கேன். ஸோ இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். எப்போவுமே வந்து பியூரின் வந்து பிரமிடின் கூட மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஆக்சுவலாக பியூரின் கூடவோ பிரமிடின் கூடவோ பாண்ட் ஃபார்மேஷன் ஆகவே ஆகாது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நேச்சர், அதோட ஸ்ட்ரக்சர் நேச்சரை பொறுத்து தான். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடினினோட ஸ்ட்ரக்சர், இது வந்து பார்த்தீங்கன்னா தைமைனோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஆல்வேஸ் அடினின் என்ன பண்ணும், தைமைன் கூட மட்டும்தான் பேஸ் பேர் பண்ணும். அதேமாதிரி குவானைன் வந்து சைட்டோசின் கூட மட்டும்தான் பேஸ் பேர் பண்ணும். ஏன் பேஸ் பேர் அப்படின்னு சொல்கிறோம்னா இது வந்து நைட்ரஜன் பேசஸ். ஸோ ஒரு பேஸும் இன்னொரு பேஸும் வந்து பேர் பண்ணுறதுனால இட் இஸ் கால்ட் ஆஸ் பேஸ் பேரிங். ஸோ இந்த பேஸ் பேரிங் ரூல் கொடுத்தது யார் அப்படின்னா எர்வின் சார்காஃப் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் கொடுத்தாரு. ஸோ இந்த ரூலுக்கு பேர் என்ன அப்படின்னா சார்காஃப் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடினைனுக்கும் தைமைனுக்கும் உள்ள பாண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாண்ட் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த 2 பாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவானைன் அண்ட் சைட்டோசினுக்கு நடுவில் 3 பாண்ட்ஸ் இருக்கும். அந்த 3 பாண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஸோ இங்கேயும் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தான் இருக்கும், இங்கேயும் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸுக்கு உங்களுக்கு ஈஸியாக எனக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸில் மட்டும்தான் அதனால் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ண முடியும். அதனால தான் இதில் 2 ஹைட்ரஜன் பாண்ட் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 இடத்துல பாண்ட் ஃபார்மேஷனுக்கான சைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால் 3 இடத்துல பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். அதனால தான் ரீசன் என்னன்னா குவானைன் எப்பவுமே சைட்டோசின் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுறது, அடினின் எப்பவுமே தைமின் கூட பாண்ட் ஃபார்மேஷன் நல்லா தான் பண்ணும். இந்த அடினின் போயிட்டு சைட்டோசின் கூடவோ குவானைன் கூட பாண்ட் ஃபார்மேஷன் நடத்த முடியாது. ஏன்னா இந்த இடத்துல 2 இருக்குது, இந்த இடத்துல 3 இருக்குது, 2 வந்து ஈக்குவலாக மேட்ச் ஆகாது. அதனால் எப்பவுமே G வில் பேஸ் பேர் வித் C, A வில் பேஸ் பேர் வித் T. இங்கே 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும், இங்கே 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் காம்பனண்ட், அதாவது சுகர் பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் மாலிகுல். அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பென்டோஸ் சுகர். அது ஏன் பென்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பென்டோஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம 5 அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 கார்பன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கார்பன், இங்கே செகண்ட் கார்பன், இங்கே தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன்,
இந்த CH2OHல இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இது 5th கார்பன். ஸோ டோட்டலாக இந்த மாலிகுலில் உங்களுக்கு 5 கார்பன்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டோஸ் சுகர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் பொசிஷன் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் கார்பன் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு H மட்டும்தான் இருக்கும், வேற இங்கே பார்த்தீங்கன்னா OH இருக்கும் உங்களுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த OH பார்த்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ், ஈஸியாக மற்ற சப்ஸ்டன்ஸ் கூட ரியாக்ஷன் பண்ணிவிட்டு அது வந்து ஸ்டெபிலிட்டியை போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்டெபிலிட்டி வந்து போகாது அவ்வளோ சீக்கிரமாக, இது நல்லா ஸ்டேபிளான மாலிக்யூல், இது வந்து அன்ஸ்டேபிள் மாலிக்யூல். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னது உங்களுக்கு ரைபோஸ் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஆக்சி ரைபோஸ் சுகர். ஏன் டிஆக்சி ரைபோஸ் சுகர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய O ரிமூவ் ஆகிடுச்சு, இந்த இடத்துல O கிடையாது. ஸோ டினா ரிமூவல், ஆக்சிஜனா ஆக்சிஜன், ஸோ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் ரிமூவ் ஆனதுனால இதுக்கு பேர் என்ன டிஆக்சி ரைபோஸ் சுகர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தேர்ட் காம்பனண்ட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பேட் குரூப். ஸோ இந்த ஃபாஸ்பேட் குரூப் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஆஸ் வெல் ஆஸ் ஆர்என்ஏ ரெண்டுக்குமே காமன் தான், இதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ டோட்டலாக 3 மேஜர் காம்பனன்ட்ஸ் எது முக்கியம் டிஎன்ஏட ஃபார்மேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் என்னன்னா நைட்ரஜன் பேஸ், செகண்ட் திங் என்னன்னா பென்டோஸ் சுகர், அண்ட் தேர்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பேட் குரூப். பார்த்தீங்க அப்படின்னா 2 டேர்ம்ஸ் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று என்னென்னா நியூக்ளியோசைடு, இன்னொன்று வந்து நியூக்ளியோடைடு. ஸோ நியூக்ளியோசைடுனா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பேஸ் ப்ளஸ் சுகர். அது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 3 காம்பனன்ட்ஸ் வந்து டிஎன்ஏல இருக்கும், அதில் 2 காம்பனன்ட் மட்டும் இந்த இடத்துல பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும். ஒன்று வந்து நைட்ரஜன் பேஸ், இன்னொன்று என்னென்னா சுகர். இது ரெண்டும் அதுக்குள்ளே வந்து பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு அது ஒரு மாலிகுலை ஃபார்ம் பண்ணும், அதுக்கு பேர் தான் என்னென்னா நியூக்ளியோசைடு. இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிஆக்சி ரைபோஸ் சுகர் மாலிக்யூல். இந்த சுகர் மாலிக்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது உங்களுக்கு இந்த நைட்ரஜன் பேஸ் போயிட்டு அட்டாச் ஆகிருக்கு. இந்த இடத்துல என்ன ஏன் டினோட் பண்ணியிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அடினைன். அடினைன்கிறது நைட்ரஜன் பேஸ். அந்த நைட்ரஜன் பேஸ் யார் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா டிஆக்சி ரைபோஸ் சுகர் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு. எந்த இடத்துல பண்ணியிருக்குன்னா இந்த 1' போட்டிருக்கல, இந்த 1' அது லொக்கேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் கார்பன் டிஆக்சி ரைபோஸ் சுகரோட ஃபர்ஸ்ட் கார்பன் லொக்கேஷனில் போயிட்டு இந்த நைட்ரஜன் பேஸ் வந்து பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு. ஸோ என்ன பாண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன பாண்ட் இருக்குது உங்களுக்குன்னா என் கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஸோ அப்போ நைட்ரஜன் பேஸ்க்கும் சுகருக்கும் உள்ள பாண்ட் என்னன்னா என் கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஸோ இதோட எண்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நியூக்ளியோசைடோட நேம் என்ன அப்படின்னா டிஆக்சி அடினோசின். ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம், ஸ்மால் டி கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற பேசஸ்க்கு எல்லாமே அதே மாதிரி தான் நடக்கும். இங்கே வந்து டிஆக்சி குவானோசின், டிஆக்சி சைட்டிடின், டிஆக்சி தைமிடின். அதே மாதிரி ஆர்என்ஏல பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டிஆக்சி டினோட் பண்ணியிருக்கோம், இங்கே என்ன இருக்காது உங்களுக்கு டிஆக்சி டினோட் பண்ண மாட்டோம், மென்ஷன் பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன் அப்படின்னா என்ன இருக்குது உங்களுக்கு அந்த டிஆக்சி ரைபோஸ் சுகரில் வந்து அந்த ஆக்சிஜன் இல்லாதனால இதை டிஆக்சின்னு சொல்கிறோம். வேற ரைபோஸ் சுகரில் என்ன இருக்குது உங்களுக்கு ஆக்சிஜன் இருக்குது, அதனால் நம்ம என்ன சொல்ல மாட்டோம், இதை வந்துட்டு டிஆக்சின்னு சொல்ல மாட்டோம். நம்ம சிம்பிளாக என்ன சொல்லுவோம் அடினோசின், குவானோசின், சைட்டிடின், யூரிடின் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நம்ம டிஆக்சி தைமிடின்ங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல யூரிடின் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிஎன்ஏல மட்டும்தான் தைமின் இருக்கும், ஆர்என்ஏல இருக்காது. அப்போ தைமினுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு யுராசில் இருக்கிறதுனால அது என்ன சொல்லுவோம் யூரிடின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன இருக்கும் யுராசில் இருக்கும், அதனால அதுக்கு பேர் என்ன அப்படின்னா யூரிடின். ஸோ சி இருந்துச்சுன்னா சைட்டிடின், ஸோ ஜி இருந்துச்சுன்னா குவானின், ஏ இருந்துச்சுன்னா அடினோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோசைடில் ஆர்என்ஏ டிஎன்ஏக்குள்ள டிஃபரன்சஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நியூக்ளியோடைட் பற்றி பார்க்கலாம். இங்கே நியூக்ளியோடைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியுது. நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நைட்ரஜன் பேஸ் ப்ளஸ் சுகர் ப்ளஸ் ஃபாஸ்பேட், இந்த 3 காம்பனன்ட்ஸும் சேர்ந்தால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நியூக்ளியோடைடு. இது வேறு மாதிரியும் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோசைடு ப்ளஸ் ஃபாஸ்பேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியூக்ளியோசைடுனா என்னன்னா நைட்ரஜன் பேஸ் ப்ளஸ் சுகர், ஸோ அது கூட ஃபாஸ்பேட் சேரும்போது இட் பிகம்ஸ் நியூக்ளியோடைடு. ஸோ இப்போ நியூக்ளியோடைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ அடினைன்கிறது என்னன்னா நைட்ரஜன் பேஸ், இந்த நைட்ரஜன் பேஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் கார்பன் பொசிஷனோட டிஆக்சி ரைபோஸ் சுகரில் போயிட்டு பைண்ட் ஆகும். அதே மாதிரி அந்த டிஆக்சி ரைபோஸ் சுகரில் 5th பொசிஷனில் என்ன இருக்குது CH2 இருக்குது, அந்த கார்பன் கூட தான் ஃபாஸ்பேட் குரூப் போயிட்டு அட்டாச் ஆகுது. ஸோ இந்த பாண்டிங் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பாண்டிங் நேம் சொல்லுவாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் as பாஸ்போ எஸ்டர் லிங்கேஜ். இந்த இடத்துல இருக்க லிங்கேஜுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா என் கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஸோ இந்த லிங்கேஜுக்கு பேர் என்ன அப்படின்னா பாஸ்போ எஸ்டர் லிங்கேஜ். இது ஃபர்ஸ்ட் கார்பனில் அட்டாச் ஆகும், இது 5th கார்பனில் அட்டாச் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டிஆக்சி அடினோசின் மோனோஃபாஸ்பேட்.
ஜியா இருந்துச்சுன்னா டிஆக்சி குவானோசின் மோனோஃபாஸ்பேட், சினா டிஆக்சி சைட்டிடின் மோனோஃபாஸ்பேட், டி அப்படின்னா டிஆக்சி தைமிடின் மோனோஃபாஸ்பேட். இது ஆர்என்ஏல என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஆக்சி இருக்காது, அதுக்கு பதிலாக அடினோசின், குவானோசின், சைட்டிடின், யூரிடின் மோனோஃபாஸ்பேட்னு நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ தீஸ் ஆர் தி டிஃபரன்சஸ் பிட்வீன் தி நியூக்ளியோடைட்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் டிஎன்ஏ. அடுத்து வந்து நியூக்ளியோடைட்ஸ் என்ன பண்ணும், அதுங்களுக்குள்ள வந்து ஒன்னோட ஒன்று பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு டை நியூக்ளியோடைட், பாலி நியூக்ளியோடைட்னு சொல்லிட்டு இட் வில் பி சேஞ்ச் கன்வெர்ட்டிங். அது எப்படி பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுது, எப்படி பாலி நியூக்ளியோடைட் செயினாக கன்வெர்ட் ஆகுது, அது எப்படி டிஎன்ஏவாக மாறுது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா டை நியூக்ளியோடைட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைட் 1, இது நியூக்ளியோடைட் 2. நியூக்ளியோடைட்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், நைட்ரஜன் பேஸ், அதாவது இந்த இடத்துல பேஸ் போடுற எக்ஸாம்பிளுக்கு அடினைன். இந்த பேஸ் போயிட்டு சுகர் மாலிகுல் கூட அட்டாச் ஆயிருக்கு, அண்ட் சுகர் கூட வேற யார் அட்டாச் ஆயிருக்காங்க அப்படின்னா ஃபாஸ்பேட் குரூப் இஸ் அட்டாச். ஸோ ஃபாஸ்பேட் ப்ளஸ் சுகர் ப்ளஸ் அடினைன், இது மூணும் சேர்ந்தா ஒரு நியூக்ளியோடைட். ஸோ இந்த நியூக்ளியோடைட் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது, இங்கே ஒரு நைட்ரஜன் பேஸ், சுகர், அப்புறம் ஃபாஸ்பேட், இது வந்து செகண்ட் நியூக்ளியோடைட். ஸோ ஃபர்ஸ்ட் நியூக்ளியோடைட் செகண்ட் நியூக்ளியோடைடும் இப்போ ஜாயின் ஆக போகிறாங்க. ஜாயின் ஆனதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் டை நியூக்ளியோடைட். டைனா 2, ஸோ டை நியூக்ளியோடைட். எப்படி பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா இந்த இடத்துல சுகரில் அந்த தேர்ட் கார்பன், இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், தேர்ட் கார்பனில் OH குரூப் இருக்குது. அதே மாதிரி ஃபாஸ்பேட்டில் ஒரு OH இருக்குது. ஸோ ஃபாஸ்பேட்டில் இருக்க OHம் இந்த சுகரில் இருக்கக்கூடிய OHல இருக்கக்கூடிய H மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா H2O நாங்கள் வாட்டர் மாலிகுலாக உங்களுக்கு வெளியில் ரிலீஸ் ஆகிட்டு இது வந்து பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிடும். ஸோ இந்த P என்ன ஆகிடுது உங்களுக்கு, இந்த O கூட போய் அட்டாச் ஆகும். இந்த இடத்துல கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், O will be attaching with P. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல பாண்ட் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன சொல்லும் அப்படின்னா ஃபாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ். ஃபாஸ்போடைஎஸ்டர் டைனானது 2ன்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி இங்கே என்ன சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி உங்களுக்கு நியூக்ளியோடைடில் சுகருக்கும் ஃபாஸ்பேட்டுக்கும் இருக்கிற பாண்ட் என்னன்னா எஸ்டர் பாண்ட், ஃபாஸ்போ எஸ்டர். ஏன்னா ஒரே ஒரு பாண்டு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இந்த இடத்துல ஒரு பாண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பாண்ட், ஃபாஸ்பேட்டோட 2 சைட்லேயுமே பாண்ட் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் ஃபாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ். ஸோ எங்கெங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த சுகரோட 3', அதாவது தேர்ட் பொசிஷன்லையும், அதே மாதிரி செகண்ட் சுகரோட என்ன இருக்கும் உங்களுக்கு 5th பொசிஷன்லையும் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ 3' அண்ட் 5' லொக்கேஷனில் ஃபாஸ்பேட்டோட பாண்ட் ஃபார்மேஷன் நடந்திருக்கும். இதுக்கு பேர் தான் என்னன்னா ஃபாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாலிநியூக்ளியோடைட் செயின் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். பாலிநியூக்ளியோடைட் செயினில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் தி பாலிநியூக்ளியோடைட் செயின். பாலினானது நிறைய அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய நியூக்ளியோடைட்ஸ் ஒன்றா சேர்ந்தது தான் பாலிநியூக்ளியோடைட் செயின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுது, இங்கே என்ன இருக்குது, ஃபாஸ்பேட், சுகர், அப்புறம் நைட்ரஜன் பேஸ், இது மூணும் சேர்ந்தது ஒரு நியூக்ளியோடைட். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, ஃபாஸ்பேட், சுகர் அண்ட் பேஸ், ஃபாஸ்பேட், சுகர் அண்ட் பேஸ், தேர்ட் நியூக்ளியோடைட். அது மாதிரி 4 நியூக்ளியோடைட்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்கு. ஸோ என்ன எப்படி ஜாயின் ஆயிருக்குன்னா ஃபாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ் மூலமாக வந்துட்டு எல்லாமே ஜாயின் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிநியூக்ளியோடைட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைட் ஃபார்மில் உங்களுக்கு நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ உள்ளுக்குள்ள ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நைட்ரஜன் பேசஸ், வெளிப்பக்கத்தில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிறது என்னன்னா சுகர் அண்ட் ஃபாஸ்பேட். இந்த சுகர் அண்ட் ஃபாஸ்பேட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் போன் ஆஃப் திஸ் பாலிநியூக்ளியோடைட் செயின். ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின் இருக்குது அப்படின்னா அது ஒன்றா வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சிருக்கிறது யார் அப்படின்னா இந்த பேக் போன் தான். அதில் யார் பேக் போன்னா சுகர் அண்ட் ஃபாஸ்பேட். இங்கே இருக்கிற பாண்ட் எல்லாம் பிரேக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, இது வந்து பாலிநியூக்ளியோடைட் செயினாக கண்டினியூ ஆக முடியாது, எல்லாமே தனித்தனியாக வந்து பிரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அப்போ இதோட பேக் போன் யார் அப்படின்னா சுகர் ப்ளஸ் ஃபாஸ்பேட் தான் பேக் போன் ஆஃப் திஸ் பாலிநியூக்ளியோடைட் செயின். இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு லீனியராக கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கர்வ் ஹெலிக்கல் ஷேப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதுனா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிக்யூல். இதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்ட் இருக்கும், அந்த 2 ஸ்டாண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன மாறும், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிக்யூலாக வந்து கன்வெர்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல 5', அதாவது 5th பொசிஷனில் இருக்கக்கூடிய கார்பனில் தான் யார் அட்டாச் இருக்காங்க, ஃபாஸ்பேட் குரூப் அட்டாச்சாக இருக்குது. இந்த ஃபாஸ்பேட் வேறு யாரு கூட என்ன ஆகலை, அட்டாச் ஆகலை. அப்போ ஃபாஸ்பேட் குரூப் வந்து இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா 5' எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா 5' ஃபாஸ்பேட் குரூப்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆப்போசிட்டில் கீழே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது உங்களுக்கு 1, 2, 3 தேர்ட் பொசிஷனில் OH குரூப் என்ன இருக்குது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இங்கே வந்து இன்னொரு ஃபாஸ்பேட் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணாமல் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இன்னொரு ஃபாஸ்பேட் குரூப் நியூக்ளியோடைட் வந்து அட்டாச் ஆகிடுச்சுன்னா இது ஃப்ரீயாக இருக்காது. அது வரணும், இது எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால இது என்ன சொல்லுவோம், ஃப்ரீ ஹைட்ராக்சைல் குரூப். அது எங்கே இருக்குது 3' ஹைட்ராக்சைல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு பாலிநியூக்ளியோடைட்ஸ் எடுத்துகிட்டு அப்படின்னா ஒரு சைடில் ஃப்ரீ 5' ஃபாஸ்பேட் இருக்கும், இன்னொரு சைடில் ஃப்ரீ 3' ஹைட்ராக்சைல் குரூப் இருக்கும். அது கரெக்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ரெப்ளிகேஷன் படிக்கும்போது ஈஸியாக புரியும் உங்களுக்கு. அது ஆனால் அடுத்து வந்து எப்படி வந்து இது டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சராக வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன்.
டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பற்றி நான் கொடுத்துருக்கேன். டபுள் ஸ்டாண்டர்ட் அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு பாலிநியூக்ளியோடைட் செயின் சொல்லியிருந்தேன். அது வந்து சிங்கிள் பாலிநியூக்ளியோடைட் செயின். அதே மாதிரி 2 பாலிநியூக்ளியோடைட் செயின். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின், இது இன்னொரு பாலிநியூக்ளியோடைட் செயின். ஸோ 2 பாலிநியூக்ளியோடைட் செயின் ஒன்றா சேர்ந்துறது தான் அது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு ஸ்டாண்டு 5' to 3'. இங்கே பார்த்தா தெரியுது, இந்த சைடில் 5' ஃபாஸ்பேட் ஃப்ரீயாக இருக்குது, இந்த சைடில் என்ன இருக்குது உங்களுக்கு OH வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இங்கே 5', இங்கே 3'. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே 3', இங்கே 5' இருக்கும். ஏன்னா இந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் அது ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாண்டுக்கு இன்னொரு ஸ்டாண்ட் எப்போவுமே ஆன்டி பேரலாக தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரில் அந்த பாண்ட் ஃபார்மேஷனை பொறுத்து அது எப்பயுமே அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இங்கேயுமே வந்து ஃபாஸ்பேட் வரதுக்கு சான்சஸே கிடையாது. ஏன்னா அதோட பேஸ் பேரிங் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் எப்போவுமே இருக்கும். அதனால தான் என்ன சொல்லுவோம், நம்ம ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், அடினைன் யார் கூட பேர் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி வித் தைமைன். அதேமாதிரி குவானைன் பேர்ஸ் ஒன்லி வித் சைட்டோசின். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், குவானைன் போயிட்டு அடினைன் கூடயோ வேறு யார் கூடயும் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ண மாட்டாங்க. ஹைட்ரோசின் கூட மட்டும்தான் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இங்கே 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும், இங்கே 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும் ஜிசிக்கு நடுவில். ஸோ இங்கே இருக்கிற பாண்ட் என்னது, அடினைனுக்கும் சுகருக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் என்னன்னா என் கிளைகோசிடிக் பாண்ட். ஸோ இங்கே இருக்கிறது என்னன்னா எஸ்டர் பாண்ட்னு சொல்லுவாங்க தனியாக சொல்லும்போது. இங்கே 2 இருக்கிறதுனால இங்கே 1, 2. ஸோ ஃபாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக இங்கே எத்தனை பாண்ட்ஸ் இருக்குது, ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், என் கிளைகோசிடிக் பாண்ட் இருக்குது, ஃபாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட்ஸ். டோட்டலாக 3 பாண்ட்ஸ் சேர்ந்து தான் ஒரு டிஎன்ஏ மாலிகுலை டைட்டாக ஹோல்ட் அப் பண்ணி வச்சிருக்கு. இந்த பாண்ட்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு டிஎன்ஏ மாலிகுல் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாமல் எல்லாமே தனித்தனியாக சுகராகவும் பேஸ் பேர்ஸாகவும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். ஸோ இது எல்லாத்தையும் காமனாக எல்லா பாண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே. ஸோ சிம்பிள் வேவ் ஃபார்மில் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேடர் ஏணி மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ இது ஸ்ட்ரைட்டாக இது ஸ்ட்ரைட் லைன் போயிட்டு நடுவில் பாண்ட் போட்டிங்கன்னா இது ஒரு ஸ்டாண்ட், இது ஒரு ஸ்டாண்ட். ஸோ டிஎன்ஏல 2 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்படி ஏணினா ஏணி மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக இன்னும் ஃபர்தராக நல்லா காம்ப்ளிகேட்டடாக நல்லா டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சராக தான் உள்ளுக்குள்ள காம்பேக்டாக உங்களோட செல்லுக்குள்ளே வந்து இந்த டிஎன்ஏ இருக்கும். அது டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் உங்களுக்கு டிஎன்ஏ வந்து இருக்கும். ஆக்சுவலாக இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா வாட்சன் அண்ட் கிரீக். இதுக்கு பேர் டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். இதை பற்றி உங்களுக்கு ஃபர்தர் கிளாஸஸில் நான் டீட்டெயிலாக இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது, இதோட லென்த் எவ்வளோ, பிரெத் எவ்வளோ, வித் எவ்வளோ, எத்தனை பேஸ் பேர்ஸ் வந்து ஒவ்வொரு டேர்னில் இருக்கும், அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் செஷனில் உங்களுக்கு நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஸோ இது டிஎன்ஏ பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குது. வேற ஆர்என்ஏ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்காது. எப்பவுமே ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மட்டும்தான் இருக்கும். இப்போ ஆர்என்ஏ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து நீங்கள் விட்டுருங்க, இன்னொரு சைடு மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆர்என்ஏல எப்பவுமே சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த சைடு நீங்கள் மறைச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சைடு நீங்கள் மறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு சைடில் ஒரே ஒரு ஸ்டாண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க, தைமைன், சைட்டோசின், அடினைன், குவானைன் இருக்கு இல்லையா. அப்போ டீக்கு பதிலாக என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், யுராசில் இருக்கும். ஸோ ஆர்என்ஏங்கிறது பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்காது, சிங்கிள் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் ஹியூமன்ஸில். அந்த ஆர்என்ஏல எப்படி இருக்கும் உங்களுக்கு, இந்த தைமைனுக்கு பதிலாக யுராசில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கும். வேறஸ் டிஎன்ஏ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி ஆல்வேஸ் இன் டபுள் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இது வரலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செஷனில் உங்களுக்கு இந்த டிஎன்ஏ ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் பற்றி, அது காம்பேக்டாக எப்படி செல்லுக்குள்ளே வந்து பேக்கேஜாக இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் செஷனில் நான் சொல்ல போகிறேன். Thank you friends. Thank you for watching this video.